வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அதாவது டோரை ஓப்பன் பண்ணாலே உங்கள் ஸ்க்ரீன் அன்லாக் ஆகிடும். உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்டை போட்டுட்டு டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்கள் ஸ்க்ரீன் அன்லாக் ஆகிடும். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இருக்க செட்டிங்ஸை முழுசாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா லைக் கொடுத்து வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உள்ள வந்ததுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்பாங்க. கொடுத்துட்டு தான் நம்ம உள்ள அந்த ஆப்புக்குள்ளே போக முடியும். என்னதுன்னா பாஸ்வேர்டுக்கு மேலே கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு பாஸ்வேர்டு மாதிரி தான். இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் நான் வந்துட்டு வாட் இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் வந்துட்டு என்ன கொடுத்தேன்னா டெக் ட்ரெண்டிங் தமிழ் ஃபேமிலி அப்படின்னு கொடுத்துருக்கேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் எதனாலும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே டன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அன்லிமிட்டெட் வால்பேப்பர்ஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னு தெரியாமல் நிறைய பேர் குழப்பமாக இருப்பீங்க. இது வந்துட்டு அன்லிமிட்டெட் வால்பேப்பர்ஸ்னால் உள்ள நிறைய எக்கச்சக்கமான வால்பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது லாக் ஸ்க்ரீனுக்கும் கொடுத்துருப்பாங்க, ஹோம் ஸ்க்ரீனுக்கும் கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு லாக்காக இருக்கும்போது ஸ்க்ரீனில் வேணும்னா அதுக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லைனா அன்லாக் பண்ணும்போது ஸ்க்ரீன் தெரியுமில்ல, அதுலேயும் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு நிறைய வால்பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 4K வால்பேப்பர்ஸ் இருக்குது, 4K வால்பேப்பர்ஸ் இருக்குது, ஹெச்டி வால்பேப்பர்ஸ் இருக்குது, பீச் வால்பேப்பர்ஸ் இருக்குது, நேச்சுரல் வால்பேப்பர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வால்பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வால்பேப்பர்ஸில் மொபைலில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வால்பேப்பரை கிளிக் பண்ணி காட்டுற பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு வால்பேப்பர் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளிக் பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் இப்படி ஒரு பேஜ் லோட் ஆகும். இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த டவுன்லோடு பட்டன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களை டிக் மார்க் இருக்குது. அந்த டிக் மார்க்கை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதை நீங்கள் வால்பேப்பரை செட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பர்மிஷன் கேட்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் காண்டாக்டில் இருக்க ப்ரொஃபைலுக்கு நீங்கள் ஃபோட்டோ கொடுக்கலாமா, லாக் ஸ்க்ரீனுக்கு கொடுத்துக்கலாம், அப்புறம் ஹோம் ஸ்க்ரீனுக்கு கொடுத்துக்கலாம், இல்லைனா ரெண்டுத்துக்கு சேர்த்தாப்லையும் கொடுத்துக்கலாம். இப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட். உங்கள் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு அந்த லாக்காகவும் செட் பண்ணி வச்சுக்கிட முடியும். அதுக்கப்புறம் பார்த்து டோர் தீம்ஸ், அதாவது இந்த டோர் உங்களுக்கு பிடிக்கலைன்னா வேறு தீம் கொடுத்து வச்சுருப்பாங்க. வேறு டிஃப்ரெண்ட்டான டோர்ஸ்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதை வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அன்லாக் சவுண்ட், அதாவது அந்த அன்லாக் சவுண்ட் அப்படிங்கிறது டோரை நம்ம அன்லாக் பண்ணுவோம்ல, அதை டோர் நம்ம அன்லாக் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த சவுண்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலையும் கொடுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்களே கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எனேபிள் டோர் லாக்னு இருக்கும் மேலே. அதை நீங்கள் டிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டைப்பில் வேணும் இப்போ ஸ்டைலு, அதாவது அந்த ஒவ்வொரு பாஸையை தூக்கி அப்படி அடிக்க வைக்கிற இந்த சின்ன வயசுலலாம் நம்ம விளையாண்டுருப்போம்ல. இன்னொரு லாக் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது பின், அதாவது அந்த உங்கள் ஃபோனில் டிஃபால்ட்டாகவே கொடுக்குற பின் மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் ப்ரோ, எனக்கு இந்த பின் பாஸ்வேர்டே போதுனால இதை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நல்லா இருக்கும். இது செட் பண்ணி வச்சுக்கலாம், சூப்பராக தான் இருக்கும். அது பார்த்துட்டிங்கன்னா பேட்டர்ன் லாக்கையும் கொடுத்து வச்சுருக்காங்க. அது என்னதுன்னா பேட்டர்ன் நார்மலைஸ் பண்ணுற பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணது தான். அதனால் இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதனால் இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். நான் ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் மூவ் பண்ணுறோம். அது கிட்டத்தட்ட பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். அதில் ட்ராப் பண்ணலாம். இதில் நம்மளே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அது செட் ஆகிடும். அந்த பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பிடிச்ச 4 ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.